கொஞ்சம் சவுண்ட் வந்து வெளியே வந்து கேட்டதுனால கேரக்டர்ஸை மட்டும் நான் போய் வந்து லெவலப் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் வந்து நோம்பி போட்டிருக்கனால வந்து சவுண்டாக வந்து வந்துருக்கு. ஓகே, கேமுக்குள்ள வந்து என்ட்ரி வந்து ஆகிடலாம். எலிமெண்ட் தான், அதே ரைட் எலிமெண்ட் தான். 31,000 வந்து டோட்டல் பவர் வந்து தேவைப்படுது. ஓகே, என்ட்ரு த ஃபைட் உள்ளே வந்து போயிடலாம். நம்மக்கிட்ட வந்து நிறையா வந்து பவர் வந்து இருக்குது, இருந்தாலும் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக வந்து நம்மளோட இக்ரீஸ் கூட வந்து ஃபைட் வந்து நடக்கும். ஓகே, உள்ளே போயாச்சா? நம்மகிட்ட வந்து 3 ஷேடோ, அதுக்கப்புறம் வந்து பரானோட டக்கர் ஷேடோ வந்து இருக்குது ஃபைட்டில். ஓகே, உள்ளே என்ட்ரி ஆயிடுவோம். அங்கே ஒருத்தர் பெருசாக வந்து இருக்காண்டா எடுத்தோன்னே. ரெடி ஆஸ் யுவர் ப்ராடக்ட் த த்ரோன். ஓ, அங்கே தான் போகணுமா? இவனை ஃபஸ்ட்டு போட்டுல தான் போகணும். அப்பாடே அடிச்சிட்டான்டா. இந்த அளவுக்கு வந்து பவர் குறையுது. பட் வந்து அவனை வந்து ப்ரொடக்டர் ஆஃப் த த்ரோன். போட் இந்தா, இவன் என்ன சாப்பிடியா? வைண்டு பிரேக்கர் வேணும். குத்துறா வைண்டு பிரேக்கர் இருந்தால் தான் நமக்கு வந்து லாக்கிவிடும். பிரேக் இந்த டைம் அடிச்சு கூட. இந்த டைம் நமக்கு வந்து இவன் வேணும். கோட்டா ருச்சி எங்கே இருக்காய்? வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இந்தா, அடுத்த வந்தாண்டா. வாங்கிக்கோ, முடிஞ்சு. போட்டு குத்து, கும்மாங்குத்து. எங்கெங்கேயோ நம்பர் கிடச்சிட்டு இருந்தா. வாங்கிக்கோ. This is end. வைண்ட் பிரேக்கர் அவன் பார்த்துப்பான். இந்த வாங்கிக்கோ. இன்னும் கொஞ்சம் வந்து சார்ஜ் ஏற்று. என்னடா குறையவே மாட்டேங்குது. வாங்கிக்கோ. அவ்வளோதான், கிளியர். நம்ம வந்து இந்த வாட்டி வந்து ஊஜினிஸ் வந்து இறக்கி விட்டோம்னா வந்து ஒரு வைண்ட் எலிமெண்ட் பிரேக்கர் வந்து உடச்சி விடுவான். ஓகே, ஐ லெவல் போயிட்ட பிட்டு. பட் வந்து இந்த கொதவுக்குள்ள வந்து போனால் தான் வந்து நமக்கு வந்து என்னன்னு தெரியும். ஓகே, உள்ள போய் பார்த்துடலாம். இக்ரீஸ் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அந்த ஆர்மர் சோல்ஜர்ஸ் கூட வந்து வெறும் கையிலே வந்து ஃபைட் பண்ணுவோம் நம்மளோட சங்ஜினுவோ. ஓகே, ரேங்க் வந்து டபுள் வந்து கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த கடை வந்து லெவலுக்கு வந்து போயிடலாம். லெவல் 31க்கு வந்து போயிடுச்சு. அடுத்த சாப்டர் ஃபைனலாக வந்து இக்ரீஸ் கூட ஃபைட் வந்து நடக்க போகுது. நம்ம ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது அந்த ஃபைட்டு. வெயில் வர வர ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. எல்லாருமே வந்து தண்ணி நிறையா வந்து குடிங்கோ. ஃபைனலாக வந்தாச்சா இல்லையா? ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் த த்ரோன் உள்ளே போயிடலாம். நமக்கு வந்து ஒரு ரூன் ஸ்டோன் வந்து கிடைக்கும். இது எது என்ன ஸ்டோன் வந்து நமக்கு வந்து தெரியும். அதாவது நம்ம சேடா மோனருக்கான பவர். ஓகே, 33,000 வந்து டோட்டல் பவர் வந்து தேவை. இது ஸ்ட்ரென்த்தில் செட் பண்ணிடலாம். ஸ்ட்ரென்த்லேயே எப்பயுமே வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணுங்கள். அதுதான் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னால். அப்போ தான் நம்மளால் வந்து எதிரிங்களுக்கு வந்து டேமேஜ் வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்த வந்து முடியும். சரி, ஓகே, உள்ளே வந்து போயிடலாம். ஃபைனல் வில்லன் நம்மளோட இக்ரீஸோட ஃபைட் வந்து ஸ்டார்ட் ஆகாச்சு. ஓகே, சண்டே வந்து ஆரம்பிக்கலாமா? ப்ராடக்ட் ஆஃப் த த்ரோன் ஏதாவது கட் சீன்ஸ் வருமா? வந்துட்டான்டா. பிஸ்னஸ் இனிமேல் வந்து இக்ரீஸ் கூட தான்டா. அந்த கதவு கிட்ட போகணும். எவனையுமே காணோம். வந்தாச்சுடா. அந்த கதவுக்குள்ள வந்து என்ன மாதிரியான மிருகம் வந்து எனக்காக வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்கு. போய் வந்து பார்ப்போம். வாவ், அந்த அளவுக்கு வந்து கிராபிக்ஸ் வந்து சூப்பராக வந்து இருக்கு. வேற லெவலில் வந்துட்டான்டா. நான் ரொம்ப நாள் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டரில் வந்து இக்ரீஸ் வந்து ஒருத்தன். அந்த அளவுக்கு வந்து அவனோட ஃபைட்டிங் இது வந்து சூப்பராக வந்துருக்கும். வரேன்டா. வைண்ட் பிரேக்கர் இறக்கி விடு. இந்தா, திஸ் இஸ் எண்ட் த கோட்டா ருச்சி. நமக்கு வைண்ட் பிரேக்கர் வேணும். இந்தா, வாங்கிக்கோ. வாங்கிக்கோ. பிரேக் இந்த டைம் இழுத்துக்கோ. ஓகே, முடிச்சா எல்லாத்தையும் குத்தி விடு. மரண குத்து தான். இக்ரீஸே அவ்வளோதான்டா. என்னடா அட்டாக் இது? வேற லெவல் பண்ணிட்டு இருக்கான்டா சம்பவம் இக்ரீஸே. போடு மறுநாடி. இல்லை அவனும் வந்து ஒரு பாஸ் தானே. அவனை நம்ம வந்து ஓகே வாடா. இங்கடா அவன், டக்குன்னு வாடா. நம்மளுக்கு இவன் தான் வேணும்.
ஓடுறா. ஓகே ஓகே. டெய்லி குவிஸ்ட் கம்ப்ளீஷன் ஹெச்பி ரிகவரி. ஓ செத்துட்டேனா நான்? இல்லடா இன்னும் முடியலடா. இது இன்னும் முடியலடா. நான் பாட்டுக்கு எங்கே அடிச்சிட்டு இருக்கேன். ஐயோ முடிஞ்சிச்சா சோழி? முடிஞ்சிடா. வாங்கிக்கோ. ஃபைனல் ஷாட். வாங்கிக்கோ. லைட் எலிமெண்ட் முடிச்சுக்கோ. பிரேக்கு கிளியரா முடிச்சா? ஓகே ஃபைனல் ஷாட். பெட்டாலிட்டி வந்து இங்கிலீஷ் வந்து 2-3 வாட்டி அடிச்சோம். அப்போ அந்த ஃபைட் தான்டா சூப்பராக இருக்கும். தலையில குத்துவோம் பாரு ஜினுவே. இந்த அளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு டஃப்பான ஆப்பனண்ட் தான். போச்சுடா, தலையை வெட்ட போகிறான். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பிடிச்சாச்சு, வெட்டியாச்சு, இல்லை தடுத்தாச்சு. இந்த அனிமேஷனுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே வந்துருந்தேன் எப்படி வந்து இருக்க போகுதுன்னு. இன்னும் வந்து முடியலடா. நான் தோத்து போக மாட்டேன்டா. அவ்வளோதான், செத்துட்டான். குத்து ஸ்பியர் ரோமன் ரெயின்ஸ். முடிஞ்சா? எடுக்கலாம்டா. ஓ நான் இன்னும் வந்து முடியலடா. இதை எடுத்துக்கூட அவ்வளோதான்டா. சாவுடா, முடிஞ்சிச்சுடா. கிரீஸ் என்னோட சேடா சொல்லிச்சுடா வந்து மாற தயாராரு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. யூ ஹேவ் டிஃபீட்டட் த நைட் கமாண்டர் இக்ரிஸ் த ரெட். முடிச்சாச்சு, கிடைச்சாச்சு. எப்படிரா? ஆனால் என்ன முரட்டடி வாங்கினேன். ரேங்க் சி பார்த்தீங்களா? ரேங்க் சி அந்த அளவுக்கு அடி வாங்கணும். இல்லை மறுபடியும் நம்ம ரேங்க் எஸ் வாங்குறதுக்கு வந்து மறுபடியும் விளையாண்டு பார்ப்போம். அப்போ அந்த டைம் வந்து நம்ம வந்து நிறைய பவர் வந்து ஏற்றிட்டு வந்து இது பண்ணலாம். ஆனால் வந்து என்னை விட வந்து நிறைய பேர் வந்து நல்லா வந்து முடிச்சிருப்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து ப்ளே டைம் 150 வந்து முடிச்சிருக்கேன். ஓகே எக்ஸைட், வெளியே போயிடலாம். இதோட இக்ரிஸோட ஃபைட் சீன் வந்து முடிஞ்சிச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து தள்ளி வந்து ஓடி தான் வந்து அடி வாங்கணும். பட் வந்து ஒரு இக்ரிஸ் டஃப்பான ஆம்பட்டன் தான். நம்ம வந்து அதில் வந்து ஒத்துக்கிட்டு தான் வந்து ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பாஸ் இல்லைனா வந்து அப்படி தான் வந்து இருக்கணுமே. ஓகே, த பர்த் ஆஃப் த நியூ மோனாராக், நியூ ஃபீச்சர் அன்லாக்டு.